ஆக்டர் விஜயோட சன் ஜேசன் சஞ்சய் பார்த்தீங்கன்னா ஒரு படம் பண்ண போகிறதா லைக்கா ப்ரொடக்ஷனில் கமிட் ஆகியிருந்தார். இப்போ அவரோட படத்தில் சந்தீப் கிஷன் ஹீரோவாக நடிக்க போகிறதா இப்போ கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த படத்தை ஜேசன் சஞ்சய் தான் டைரக்ஷன் பண்ண போகிறாரு. லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. இந்த படத்தோட அஃபீஷியல் அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். வேட்டையன் படத்தோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் மனசுல ஆயோ அப்படின்ற சாங் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் கேட்க நல்லா இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஜே ஞானவேல் டைரக்ஷனில் ரஜினிகாந்த் இந்த படத்துக்கு லீடாக நடிச்சிருக்காரு. படம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகுது. துல்கர் சல்மானோட நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு தெலுங்கு மூவி தான் காந்தா. இந்த படத்தோட பூஜையை போட்டு ஷூட்டிங் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா துல்கர் சல்மான் லீடாக நடிக்கிறாரு. படம் நெக்ஸ்ட் அப்படி குடிசிக்காக எதிர்பார்க்கலாம். மான் அண்ணா சூப்பர் ஹீரோ அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவிலோட அஃபீஷியல் டீசர் பார்த்தீங்கன்னா வர செப்டம்பர் 12 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா தசரா அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. இப்போ வந்து ரகுதாத்தா அப்படின்ற ஒரு தமிழ் மூவியை பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தேட்டருக்குள்ள ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வர செப்டம்பர் 13 இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஜி5ல ப்ரீமியர் பண்ண போகிறதா இப்போ அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. படம் எதிர்பார்த்த அளவுக்கு போல. கடைசி உலகப்போர் படத்தோட கர்நாடகா தேட்டரிக்கல் ரிலீஸ் ரைட்ஸை பார்த்தீங்கன்னா பெங்களூர் குமார் ஃபிலிம்ஸ் வாங்கியிருக்கிறதாவும் ஓவர்சீஸ் அண்ட் தமிழ்நாடு தேட்டரிக்கல் ரிலீஸ் ரைட்ஸை டென்ட் கோட்டா அண்ட் சிம்பா ப்ரொடக்ஷன்ஸ் வாங்கியிருக்கிறதாவும் இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படம் வர செப்டம்பர் 20 ரிலீஸ் ஆகுது. நண்பன் ஒருவன் வந்த பிறகு அப்படின்ற ஒரு தமிழ் மூவியை பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தேட்டருக்குள்ள ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை ஆகா தமிழில் வர செப்டம்பர் 13 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. படம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. தேவாரா அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவியோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் 5 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இது அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. படத்தில் ஜூனியர் என்டிஆர் லீடாக நடிக்கிறாரு. படம் தமிழ் டப்பிங்லேயும் வர செப்டம்பர் 27 ரிலீஸ் ஆகுது. இப்போ வந்து கண்ணப்பா அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவிலேருந்து நியூ போஸ்டர் ரிலீஸ் பண்ணி அக்ஷய்குமாரோட பர்த்டே விஷயம் சொல்லியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 லாங்குவேஜில் கூடிய சீக்கிரம் கிராண்டாக ரிலீஸ் ஆக போகுது தேட்டரிக்கல்ல. தோனிமா அப்படின்ற ஒரு தமிழ் லோ பட்ஜெட் மூவியோட அஃபீஷியல் ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படம் பார்த்தீங்கன்னா வர செப்டம்பர் 20 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த படத்துலேருந்து அஃபீஷியல் செகண்ட் சிங்கிளும் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நந்தன் அப்படின்ற ஒரு தமிழ் மூவிலேருந்து இப்போது சேட்டலைட் ரைட்ஸை விஜய் டிவி வாங்கியிருக்கிறதா இப்போ அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா சசிகுமார் லீடாக நடிக்கிறாரு. படம் பார்த்தீங்கன்னா வர செப்டம்பர் 20 கிராண்டாக ரிலீஸ் ஆக போகுது. பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரியோட நெக்ஸ்ட் படத்தோட அஃபீஷியல் பூஜை போட்டு ஷூட்டிங் இன்றைக்கி இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது ஒரு பிளாக் காமெடி மூவி. இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. படத்தில் யார் யார் நடிக்கிறாங்கன்னு நம்ம கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். ஏஆர்எம் அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவியோட அஃபீஷியல் சென்சார் அப்டேட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கு. படத்துக்கு சென்சாரில் யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. படத்தில் டொமினோ தாமஸ் லீடாக நடிக்கிறாரு. படம் பார்த்தீங்கன்னா வர செப்டம்பர் 12 ரிலீஸ் ஆகுது. இப்போ வந்து முசாஃபா த லைன் கிங் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் மூவியோட அஃபீஷியல் தமிழ் ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் பார்க்க செம்ம சூப்பராக இருக்குது. இந்த படம் பார்த்தீங்கன்னா வர தமிழ் டப்பிங்லேயே வர டிசம்பர் 20 ரிலீஸ் ஆக போகுது. தலவன் அப்படின்ற ஒரு மலையாளம் மூவியை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சோனி லிவ்வில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடா, பெங்காலி, மராத்தின்னு மொத்தம் 7 லாங்குவேஜில் இன்றைக்கி சோனி லிவ்வில் அஃபீஷியலாக ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனல் வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா ஆல் சினிமா அப்டேட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.